ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நாம் சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் உளுந்து எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச உளுந்தை நல்லா கழுவி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துருவோம். இது கூட தேங்காய் பூ, பட்டை, ஏலக்காய், தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுப்போம். பாருங்கள், இப்படி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடணும். இப்போது இன்னொரு பேனில் வெல்லத்தை கரைச்சி எடுக்க போகிறோம். 1 கப் உளுந்துக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு கரைஞ்சால் மட்டும் போதும். ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நாம் அரைச்சி வச்ச உளுந்தை சேர்த்து கரைச்சி எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி இதோடு ஊற்றிடுவோம். இது கூட 6 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். பாருங்கள், இப்போ பச்சை வாசனை போகும் வரைக்கும் கிண்டணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தையும் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்து இதையும் நல்லா கிண்டணும். சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு. இப்போ கஞ்சி ரெடி ஆயிருச்சு. லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக நம்ம தேங்காய் பூ சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிருச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.